இருக்கிறவங்க எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. அவர் ஒரு நல்ல குழந்தை படித்திருந்த டாக்டர் டி. ராமநாதன் அவர்கள் நிம்மதியா ஒரு நிறைவான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையில வாழ்ந்து வந்திருக்கார். ராமநாதன் அவர்கள் எனக்கு 75 எனக்கு தெரியும். அவருக்குமே அந்த வெள்ளை அரிசி கட்டிட்டு எப்பவுமே ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை. அது மட்டும் இன்ட்ரெஸ்ட் பண்ணதுக்காக இல்லை, அது உண்மையான ஒரு சந்தோஷம், உள்ள ஒரு சந்தோஷம், ஒரு புன்னகை. எப்பவும் அந்த புன்னகை அவருக்கு ஒரு புன்னகை இல்லாம அவர் பார்க்க முடியாத ஒரு டென்ஷனா அவர் கோபப்பட்டு இது யாருமே பார்த்ததே கிடையாது. அவருக்கு சினிமாவில் பல சின்னங்கள் அவர் தலைமை வகிச்சிருக்காங்க. வகிச்சிட்டே பல கட்டுப்பாடுகள் கொண்டு டெல்லியும் அதனால சினிமா இண்டஸ்ட்ரி டெல்லியும் பல நடந்திருக்கு. அவர் அரங்கத்துக்குள்ள வந்தாலும் அவர் மேடையில இருந்தாலும் மேடையே ஒரு சோதிக்கும். அந்த மேடைக்கு ஒரு மரியாதை. அவர் மேடையில உட்கார்ந்து இருக்கும்போது யாருமே நாகரிகமா பேச மாட்டாங்க, தப்ப பேச மாட்டாங்க, பேசவும் முடியாது. ஏன்னா அந்த அவை அப்படி இருக்கும். அவர் அங்கே இருந்தார். அவர் பேசுல ஒரு தலைவருக்கும் ஒரு நியாயம் இருக்கும், என்ன இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். அவர் எழுத பதிவுகள், அந்த சிந்தனையில பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வு காண்றதும் ரொம்ப அந்த நியாயத்தை எடுத்து சொல்லி அதுல லாப நஷ்டங்கள் எடுத்து சொல்லி ரெண்டு தரப்பு மக்களும் ஒத்துக்கிற மாதிரி அவருக்கு தீர்வு காண்பார். அவருக்கு பயந்த உலகத்தர்கள், மிகப்பெரிய கலைஞர்கள், டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் ஜெயலலிதா அவர்கள், மற்றும் இல்லாமல் நாகரிக அவர்கள், வாசன் அவர்கள், ஏதன் நேசன் அவர்கள், மும்பை சரணம், எல்லாருக்கும் ஒரு நல்ல பொருட்கள் இருந்து அதாவது என்ன ஒரு பிரச்சனை வந்தால் சுமூகமா அவரால் தீர்வு காண முடியுது. இப்போ இருந்தா கூட அவர் கணக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்றவங்களுக்காகவே சும்மா டிச்சுக்காகவே அவர் பார்த்தார். உண்மையான திரையுலக தந்தை என்ன கிரி ராமநாதன் அவர்கள். அவர் கூட நம்ம பயணம் அவர்கிட்ட நம்ம தெரியுன்றது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம், கிடைத்த ஒரு பாக்கியம். அவர் இந்த நூற்றாண்டுகளாக உணர்ச்சியா கொண்டாடிட்டு எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள் நான் கட்டாயப்படுத்துகிறேன். இருந்தால் எனக்கு சூழ்நிலை கண்டுக்க முடியல. நான் விளக்கப்படுறேன்.